எனக்கு முதல்ல இதில் வந்து ஆடியன்ஸ் அழுதாங்கன்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழுக பண்ணி ஒரு ட்ராமா பண்ணணும்னு இல்லை, பட் அந்த எமோஷனல் அவங்களுக்குள்ள கடக்குது இல்லை, அவங்களுக்குள்ள அந்த எமோஷனல் அவங்க ரிசீவ் பண்றாங்க. தேடுறது அவங்க இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா? இல்லை, நம்ம தேடணும். பட் ஆனால் என்னன்னா, இது வந்து நடந்தது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. தானாக்காரன் தமிழுடைய கதை. இவர் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. படத்துக்காக இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னென்ன விஷயம்? ஸோ பின்னாடி அவர் ஒரு இஸ்லாமியராக நம்ம காட்டுறது இருக்கட்டும். ஸோ அப்படியும் அவங்க இல்லை, இவ்வளோ பெரிய ட்ராஜடி அங்கே இல்லை. அவங்க ஆனால் ஒரு 2 பேர் இன்னசென்ட்ன்றது. நாத்திகர்கள் எதுவுமே ரொம்ப காட்டமாக இங்கே யாரும் இயங்குறது கிடையாது. எல்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து தான் இயங்குறோம், நாத்திகர்களோட சேர்ந்து தான் இயங்குறோம். அப்படி இயங்கும்போது நம்மளுடைய கருத்தை வந்து எப்போது இன்னொருத்தவங்க திணிக்கக்கூடாதுன்றது. அவங்க சாமி கும்பிட்றது ஈக்குவல் தான், இவங்க சாமி கும்பிட்றது ஈக்குவல் தான். அதை ஒன்னாவே பார்க்கலாமே அப்படி கன்வே பண்ணீங்களா? பின்னாடி ஒரு பொண்ணு சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த மனநிலையாக உங்களுக்கு வந்து அது வந்து உறுத்தலை, இது உறுத்துதுன்னா அது நம்மளுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. இதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா, இது ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்குமான உரிமையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை நம்ம சொல்லுவோம். சென்சார் போகும்போது நான் எப்படி சென்சார் கொடுத்தாங்கன்னா என்ன கேட்டாங்க, எந்த இடத்துலையுமே அவங்க வந்து நம்மளை போட்டு இந்த சீன் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே எதுவுமே சொல்ல. விக்ரம் பிரபு அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா போலீஸ்க்கு? அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நடிகர்களோட பெருசாக பழக்கம் கிடையாது. விக்ரம் பிரபு சார் மாதிரி ஆள் வந்து அவர் தான் என்ன கம்பேர் பண்ணாரு. வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொன்னார்? அவர் படம் பார்த்தாக்கு வெளியே வந்தாரு, படம் நல்லா இருக்காரு. எனக்கு வந்து என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு லவ் எடுக்க தெரியாதாங்க. ஐயோ, லவ் சீன் தான்டா கொஞ்சம் அப்படின்னாரு. ஏன்னா பொண்ணுங்க அழுகுறது அவருக்கு பிடிக்காது. நான் வந்து வெற்றி சார் கிட்ட நான் ரொம்ப ஆளாக வேலை பார்த்துருக்கேன். இந்த சினிமாக்குள்ள வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு உமனை வீக்கெண்ட் ஜென்டராக காட்டுறது இருக்குல்ல, மாற்றுத்திறனாளிகளை தப்பாக காட்டுறது, ஸோ வந்து டிரான்ஜெண்டர்ஸை தப்பாக காட்டுறது, இந்த பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பார்வையை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எந்த படங்களையும் நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக. மூணார் ரமேஷ் பேசுனதுல மனுஷனா இந்தியனா தமிழனா வாழணும் தாண்டா நினைக்கிறோன்னு வச்சுருந்தோம். அவர் பார்த்துட்டு சொன்னார், இல்லை தொடர் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, வாழ்ந்துட்டு இருக்கும்னு வைங்க. அதுதான் அப்போ தான் நமக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம் இல்லை, நம்ம ஏன் வந்து இப்படி எழுதிட்டோம். டப்பிங் பண்ணும்போதும் அது தெரியல, ஸோ இது பண்ணும்போதும் தெரியல. சரியா இருக்கும் பட்சத்தில் யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கணும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல்ல சிறை படத்துடைய இயக்குனர் சுரேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் ஃபீல் இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு எளிய மனிதருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், ஒரு கண்டென்ட் ஃபிலிமு. ஸோ இந்த இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டர்கள் ஆகட்டும், இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா ஆகட்டும், ரொம்ப சந்தோஷமாக மக்கள் ஏற்றுக்கிட்டு ரொம்ப அவங்க பற்றி ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம ஒரு நல்ல படங்கள் பண்ணால் கட்டாயம் மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றது இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் வந்து மைனா படமாக இருக்குது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய பேர் சொன்னாங்க மைனா படமாக இருக்குது, மைனா படமாக இருக்குது. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. இந்த எடுக்கும்போதுமே பார்க்குற எல்லாரும் அழுதுதான் ஆகணும்ப்பா, இந்த படத்தை பார்த்து நீங்கள் கண்ணீர் விட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டோ இருந்ததா? ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு அழகாக காட்டியிருந்தீங்க. எனக்கு முதல்ல இதில் வந்து அவங்க அழுதாங்கன்றதே வந்து ஆடியன்ஸ் அழுதாங்கன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பட் ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அழுக பண்ணி ஒரு ட்ராமா பண்ணணும்னு இல்லை, பட் அந்த எமோஷனல் அவங்களுக்குள்ள கடக்குது இல்லை, அவங்களுக்குள்ள அந்த எமோஷனல் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்ப இது. அதை தாண்டி அந்த வர அழுகை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியில் வர அழுகை. ஸோ வந்து நம்ம ரொம்ப அவங்கள கவலை கொடுக்காம ரொம்ப சந்தோஷத்தில் அவங்கள ஆழ்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இது வந்து அந்த மாதிரி ட்ராஜடிலாம் இல்லாத ஒன்று பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் இது வந்து ஒரு உண்மை சம்பவம், உண்மையாகவே ஒரு 2 பேர் இப்படி இருந்திருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் தென் இந்த கதை கேட்கும் போதுமே நீங்கள் அந்த ரிசர்ச் ஒர்க்கில் இருந்து அவங்கள தேடுறது, அவங்க இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா? இல்லை, நம்ம தேடணும். பட் ஆனால் என்னென்னா, இது வந்து நடந்தது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ தானாக்காரன் தமிழுடைய கதை, அவருக்கு போன ஒரு எஸ்கார்டை பற்றின கதை. ஸோ இப்போ நம்ம அந்த என்னென்னா, நம்ம சினிமாவில் தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சினிமாவில் மட்டும் தான் அடுத்த வாய்தான்னா ஒரு 3 மாதம் அடுத்த ஃப்ரேம்லேயே நம்ம காட்ட முடியும். ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை, அது ஒரு 3 மாதம் அந்த மாதிரியான பீரியட் இருக்குது. அப்போ அதில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இவர் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஸோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல. அப்போது இந்த கதையை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மனிதர்கள் மேலே இருக்க ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த கதையை ஹோப்பாக முடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். எங்கேயோ அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த படம் வந்து அதுக்கான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். பொதுவாக இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலே எல்லாரும் வைக்கிறது வேண்டாம் பிரிச்சிடலாம், ஏன்னா கிளைமேக்ஸ் அதுதான் டக்குன்னு போய் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை வேண்டாம் அவங்கள சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்லை, நம்ம வந்து யோசனையாகவே நமக்கு வந்து எப்போதும் நம்ம சினிமாவில் 2 கிளைமேக்ஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு. பட் ஆனால் வந்து ட்ரூத்தாக பார்த்தா என்னவாக இருந்துச்சுன்னா, அவங்க நிஜ கதை, எல்லாருடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து வீண் போகக்கூடாது. ஸோ அப்போ வந்து அவங்க நல்லா இருக்கணும். அதனால தான் கடைசி எண்டு வரைக்கும் நாங்கள் வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸ் கொண்டு வந்து கடைசி ஒரு 2-3 நிமிஷத்தில் அதை பாசிட்டிவாக மாற்றணும். அது பிளான் பண்ணி தான் பண்ணோம்.
இப்போ 2 கிளைமேக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இன்னொரு கிளைமேக்ஸில் பிரிக்கிறதா தான் பிளான் இருந்தது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்போம். எல்லாருடைய நம்பிக்கை என்னவா இருக்குது, அந்த பசங்க வந்து நல்லா வாழணும்னு ஆசைப்படுறது. ஸோ அந்த போலீஸ்காரனும் அதை தான் வந்து ஆசைப்படுறாங்க, ஒரு ஜட்ஜும் அதை ஆசைப்படுறாங்க, மக்களும் அதை ஆசைப்படுறாங்க. ஸோ இப்படின்னும்போது ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து நம்ம அந்த அது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் கொடுக்குறோம். அப்புறம் நிஜத்துலையுமா அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்காங்க, நமக்கு தொடர்பில் தான் இல்லை. அதனால எதுக்கு நம்ம போய் அதை இதுவாக பண்ணி, அது ஒரு நம்பிக்கை அவங்க இருப்பாங்க அப்படின்னு. இப்போ உண்மையினாலுமே வந்துட்டு நமக்கு படத்துக்காக சில விஷயங்களை ஆட் பண்றதா இருக்கட்டும், அப்படி வந்து இந்த படத்துக்காக இந்தந்த விஷயங்களை நாங்கள் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள்? இந்த முதல்ல நீங்கள் பார்த்த என்கவுண்டர் சீக்வன்ஸ், இந்த என்கவுண்டர் சீக்வன்ஸ் அப்படி இல்லை. அப்புறம் 2 காவலர்கள் சரக்கு மது அடிச்சுட்டு போகிறாங்கன்றது இருக்குல்ல, அப்படியும் நிஜத்தில் அப்படி நடந்ததானே? அப்படி இல்லை. ஸோ பின்னாடி அவர் ஒரு இஸ்லாமியராக நம்ம காட்டுறது இருக்கட்டும், இப்போ அப்படியும் அவங்க இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய ட்ராஜடி அவங்களுக்குள்ளே இருக்கானா? இல்லை. இந்த இவ்வளோ பெரிய ட்ராஜடி அங்கே இல்லை. அவங்க ஆனால் ஒரு 2 பேர் இன்னசென்ட்ன்றது ஒன்று, எந்த வழியும் தெரியாத, எப்படி வந்து ஒரு ஜாமீன் எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, ஸோ அதை சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. ஸோ இப்படி இருக்கிற ஒரு எளிய மனிதர்களாக தான் அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த அந்த இதுதான், அந்த மொமெண்ட் தான் எங்களுக்கு இந்த படத்தை பண்ணணும்னு தோணுச்சு. இந்த கதையை வந்து ஒரு படமாக மாற்றணுன்றதுக்கான காரணமும் அங்கே தான் தோணுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணுறோம். இப்போ இஸ்லாமியர்களாக நம்ம ஆட் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ இதை நாங்கள் ஒரு டிஸ்கஷனில் உட்காரும்போது தமிழோட அசிஸ்டன்ட் ஜோதின்னு ஒருத்தர், அவர் சொல்கிறாரு, சார் இப்படி ஒன்று தான் நல்லாயிருக்கும் சார். ரைட், ஓகே, நல்லாயிருக்கும். ஸோ நம்மளும் அந்த பார்வையில் ஒன்று வைப்போமே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழல் அந்த மாதிரியான ஒரு பெரிய அந்த அந்த மக்கள் மேலே நடத்துகிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதை நம்ம இங்கே கொஞ்சம் நம்ம வேறு ஒரு பார்வையிலேருந்து அதை பார்ப்போம். அப்படி நம்ம ஒரு பார்வையை அதை கொண்டு வந்து அதை பார்வை மீன்ஸ் என்னென்னா, அது இயல்பாக இங்கே என்னவா இருக்காங்கன்றது இருக்குல்ல, அதை அப்படியே கொண்டு வரோம். நம்ம பழகின அண்ணன் தம்பிகளாகட்டும், இந்த மாதிரி அப்படியே போவோமே, அப்படி தான் நம்ம அதை கொண்டு போனோம். அது ரொம்ப பெரிய வரவேற்பான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதுதான் இந்த படத்தில் வந்து இந்த கதையில் வந்து இன்னும் பெரிய ஒரு மைலேஜாக நமக்கு வந்து போனது வந்து அந்த அப்துல் கலையரசனுடைய இதுதான். 2 மெசேஜ் இந்த படத்தில் பார்க்கும்போது, ஒன்று வந்து என்னென்னா வந்துட்டு அந்த ஹிந்து முஸ்லீம் அவங்களோட இருக்க ஒற்றுமை, அதை பற்றி பேசினதாக இருக்கட்டும். தென் இன்னொன்று அதிகாரம், அதாவது நம்மளோட அதிகாரத்தை இயலாதவங்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு 2 விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தீங்க. இதில் 3ஆவது நான் பார்த்ததுன்னா அந்த கடவுள் நம்பிக்கை. அந்த ஒரு டயலாக் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்கலன்னு. அந்த எழுதுனது அவர் தான், பட் அதை ஒரு சீனாக நம்ம காட்டணும் அப்படின்றப்போ அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது? கடவுள் நம்பிக்கைன்னு இருக்குல்ல, இங்கே தமிழ்நாட்டில் என்னவா இருக்குன்னு இருக்கு. இப்போ வந்து ஆத்திகர்களுக்கும் நாத்திகர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிற இடம் அதெல்லாம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம். நாத்திகர்கள் எதுவுமே ரொம்ப காட்டமாக இங்கே யாரும் இயங்குறது கிடையாது. எல்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து தான் இயங்குறோம், ஆத்திகர்களோட சேர்ந்து தான் இயங்குறோம். அப்படி இயங்கும்போது அது நம்மளுடைய கருத்தை வந்து எப்போது இன்னொருத்தவங்க நான் திரிக்கக்கூடாதுன்றது இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து வந்தது தான். அது அந்த சேர்ந்து வந்த அந்த பார்வையில் தான் நம்ம அதை பார்க்குறோம். தமிழவர்களுக்கும் உங்களுக்குமே அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, இப்போ அவர் எழுதினாலுமே நீங்கள் சில விஷயங்கள் இல்லை இந்த விஷயத்தை இப்படி மாற்றலாம், அப்படியான விஷயங்கள் ஏதாவது மாற்றம்? நிறைய பண்ணுவோம். இப்போ என்னென்னா, இந்த கதை வந்து முதல்ல ஒரு சிறுகதையாக இருந்தது. சிறுகதை மீன்ஸ் என்னன்னா அந்த பேட்டர்னில் இருந்தது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். இப்போ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், இது சார்ந்து நம்ம நிறைய இப்போ அந்த அப்துல் கலையரசனுடைய பேக்ரவுண்ட்லாம் வந்து நம்ம என்னுடைய இதுக்குள்ளேருந்து நான் எழுதணும் அதை. ஸோ இப்போ அதை எழுதணுன்னா எனக்கு வந்து அந்த வாழ்க்கை எனக்கு பரிச்சயம் கிடையாது. நான் வந்து சென்னையில் பிறந்து வந்தேன். ஸோ இப்போ எனக்கு அந்த வாழ்க்கை பரிச்சயம் ஆகணும்னா எனக்கு வந்து நான் கொஞ்சம் புத்தக வாசிப்பு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அந்த வாசிப்பு பயன்படுத்துது. இப்போ அது இப்போ தமிழ் சைட்லேருந்து எனக்கு போலீஸ் சர்க்கிளில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப தெளிவாக நாங்கள் பேசி எழுதிட்டோம். அப்போ எனக்கு அதுலேயும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நடைமுறை சிக்கல் வந்து நமக்கு என்னென்னா ஸ்டேஜிங். இப்போ ஸ்டேஜிங் பண்ணுறதுல வந்து என்னென்னா, நான் இப்போ கூட வந்து ஒரு போலீஸ்கார அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கிட்டேன். ஸோ சசின்னு சொல்லிட்டு ஒரு அவர் கூடவே ட்ராவல் பண்ணி அந்த ஸ்டேஜிங்க்கு என்னென்னலாம் தேவைப்படுது, ஸோ இதெல்லாமே நம்ம அவர் வச்சு பண்ணிட்டோம். அதனால் ஒரு கதை, ஒரு படம் ஏதாவது ஒரு மாறும்போது அது சம்மந்தமான ஆட்களை நம்ம கூட சேர்ந்து வச்சுக்கிட்டு வேலை பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக, ஏன்னா இது ஒரு சிறப்பாக நடக்கும். ஏன்னா இது வந்து முழுக்க ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ இண்டிவிஜுவல் பர்சனால வந்து நடத்தப்படுறது கிடையாது. இது எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தான். இந்த சீன் வந்துட்டு இது நம்ம உண்மை சொல்லி எடுக்கிறோன்றப்போ இதில் ஏதாவது தப்பாகவும் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டக்கான மொமெண்ட்டில் ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு பெருசாக அப்படியான மொமெண்ட்ஸ் வரல. எனக்கு ரொம்ப பொதுவான இடம் எங்கன்னாக்கா, எனக்கு அந்த பப்ளிக்கில் இருக்கும்போது இந்த ரோடு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி ஒன்று எடுக்கிறோம். இப்போ அவங்களும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன வேலையோ, நமக்கு சினிமா வேலை, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கும், அவங்க போகணும் வரணும். ஸோ இப்போ அவங்கள அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது இருக்குல்ல. அப்போ அதை நம்ம கொஞ்சம் வேகமாக எடுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் நம்ம இது பண்ணுறோம் அவங்களுக்கு, ஆனால் அதே நேரம் அதை கொஞ்சமாக பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக எடுக்கணும். இப்போ அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்குது, கடன்னு வேலை நடத்தி முடிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்புறம் நல்லா இது பண்ணாங்க, ஒத்துழைச்சாங்க, அந்த ஊர் மக்களும் ஒத்துழைச்சாங்க, அந்த பப்ளிக்கும் ஒத்துழைச்சாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு டீமாகவே எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்ந்து அதை ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ஒரு பெருசாக வந்து ஒரு டவுட்டுன்னு இல்லை. ஏன் டவுட்டுன்னு இல்லைன்னா, நான் வந்து வெற்றி சார்கிட்ட நான் ரொம்ப நாளாக வேலை பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு தெரியும்.
ஆனால் முதல் படம் பண்ணுற எல்லா டேரக்டருக்குமே என்னவா இருக்கும்னா ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன பதட்டம் வரும். அது எல்லாருக்குமே வர்ற பதட்டம். பட் ஆனால் அந்த பதட்டம் வந்து என்னவா இருக்கும்னா அது டக்குன்னு கடந்து போயிடணும். ஸோ அது வந்து நீங்கள் அதில் இருந்துடக்கூடாது. எனக்கு அது கிடையாது. எனக்கு ரொம்ப பெரிய பதட்டம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதனால் எனக்கு ஈஸியாக அது வந்துடுச்சு. படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம்னா காஸ்டிங் தான். அவங்கள பார்க்கும்போதே நார்மலாக பார்த்தாலே அந்த பொண்ணு வந்து அப்துல்னு சொல்லும்போது நமக்கே பாவமா இருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த காஸ்டிங் பத்தி சொல்லுங்க. எவ்வளோ நல்லா செலக்ட் பண்றதுக்கான அந்த விஷயம். இது நாங்கள் காஸ்டிங் வந்து எங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ அப்துல்ன்றது வந்து அக்ஷய் தான் பண்ணணும்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி கதிரவன் வந்து விக்ரம் பிரபு சார் தான் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கலையரசி கேரக்டர் தான் நம்ம முதல்ல எனக்கு தேட வேண்டியது இருந்துச்சு. எனக்கு என்னென்னா பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட் வேணும். அந்த முகத்தில் ஒரு இன்னசென்ட் வேணும். அவங்க அழுதா நமக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கணும். ஸோ வந்து இதுக்கு வந்து நான் அனிஷ்மா வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு அனிஷ்மா வர வச்சு அழுக வச்சு செலக்ட் பண்ணீங்களா? வரோம் சும்மா இப்போ நம்ம பேசுகிறோம்ல அந்த மாதிரி அவங்கள வந்து பேச வச்சுட்டு நாங்கள் ஒரு சும்மா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். அதுலேயே அவங்க அந்த எமோஷனலாக அவங்க ஒன்று பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே ஒன்று நடந்து முடிஞ்சுது. இப்போ நடந்து முடிஞ்சால் இப்போ இவங்களை வந்து நமக்கு வந்து கேமரா முன்னாடி கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறதும் சிவகங்கை இதில் இப்போ இவங்களுக்கு அந்த பகுதி வந்து பழக்கம் இல்லை. ஸோ அப்போ வந்து இப்போ நான் சூரியன் ஒரு ட்ரைனர் இருக்கார். ஸோ அவர் வந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே அவர் தான் பார்த்தாரு. ஸோ இப்போ இந்த பசங்க எல்லாருமே அவங்ககிட்ட ஒர்க் ஷாப் போனாங்க. அவர் அங்கேயே கூட்டிகிட்டு போய் முழுக்க அவங்கள அந்த இடத்துக்கான இதுவாக ரெடி பண்ணிட்டார். இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நான் மானிட்டரை பார்க்க போகிறேன். எனக்கு அவங்க சரியான எமோஷனோட ஒர்க் பண்ணுறாங்க மட்டும் நான் பார்த்துக்குவேன். ஆக்ட் பண்ணுறாங்களா கரெக்டாக இருக்கா என்னன்றது இது எல்லாமே அவங்க தயார் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்தாங்க, நடந்தாங்க, நடித்தாங்க, கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு இது வந்து இவங்க மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுமே இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீனுக்கு மக்கள் வந்து அழுவாங்க, இல்லை சிரிப்பாங்க, இல்லை கோவப்படுவாங்க, அதெல்லாம் தோணுது எந்தெந்த சீன்? இல்லை நம்ம அப்படிலாம் மைண்டில் இது பண்ணி நம்ம எடுக்க முடியாது. நான் அப்படி எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து எல்லா சீக்வன்ஸும் நம்ம அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். சில நேரங்களில் இன்றைக்கி இருக்க சூழல் மாற்றும். இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரங்களில் என்ன சூழலாக இருந்ததுன்னு இருக்குல்ல, அதுவும் நடக்கும். ஸோ வந்து இது அதனால் வந்து நம்ம வந்து இங்கே இருக்க கை தட்டுவாங்க, அதுக்காக நம்ம இதை பண்ணணும். ஸோ இப்படி பண்ணணும் நம்ம வந்து பண்ணோம்னாக்கா அது எதுவுமே வந்து சரியாக இருக்குமா எனக்கு தெரியல. நான் அப்படி பண்ணலை. இந்த சீனை சரியாக இருக்கும். இந்த சீன் என்ன உணர்வு நம்ம எழுதியிருக்கோமோ அதை நம்ம அங்கே அவங்ககிட்ட வாங்கிடணும். அவ்வளோதான் என்னுடைய வேலை. இது வந்து அடுத்து ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது என்னவா போய் சேரப்போகுதுன்றது என்ன இவ்வளோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ வந்து என்னென்னா நிறைய பேர் சொன்னாங்க, வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த கொண்டாடி இருந்தால் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது. எல்லாருமே கொண்டாடினாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் அது போய் கடந்திருக்கு. எல்லாருக்குள்ளேயும் நம்ம கடத்திருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமான விஷயம் தான் அது. எல்லாருமே கொண்டாடுறது இருக்குல்ல. இங்கே எல்லாமே பொதுவாக எல்லாருமே ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம இது அதெல்லாம் சொல்கிறோம். எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருக்கும்ன்றீங்க. இங்கே ஒத்துமையாக இருக்கும். அப்படி ஒத்துமையாக இருக்கும்போது அது பெரிய வெற்றியாக இருக்குது. வெறும் இவங்க மட்டும் பார்த்தாங்க அதனால் வந்து இது அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க அதனால் அப்படி வரவே கூடாதுன்னு நான் நினச்சேன். எல்லாருடைய உணர்வு ஒன்று தான். அந்த உணர்வோடு சேர்ந்து நம்ம ஒரு நாள் பழகியிருக்கோம். அவங்களோட வந்து வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம். அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒன்றுனாக்கா நம்ம வந்து இது பண்ணுவோம். ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களும் நம்ம கூட தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இது பிரித்து பார்க்க வேண்டான்றது தான் நம்ம அதுக்குள்ளே பேசணும். மதங்கள் பற்றி பேசும்போது ஒரு அந்த கோர்ட்டு சீனில் வந்துட்டு இவர் சொல்லுவார் நான் துவா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த சைடு துவா பண்ணிட்டு இருப்பாரு. பின்னாடி விக்ரம் பிரபு நிற்பார். பின்னாடி அந்த பொண்ணு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும். அப்போ ஒரு போலீஸ் வருவார். போலீஸ் வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, தெரியாதா உங்களுக்கு, என்ன புதுசாக பண்ணீங்க? ஒருத்தர் அங்கே சாமி கும்பிடலாம், பட் அதை யாரும் எதுவுமே சொல்லலை. பட் ஒருத்தர் இங்கே துவா பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அதை நீங்கள் கன்வே பண்ணுறீங்களோ அது எல்லாம் ஈக்குவல். அவங்க சாமி கும்பிட்றது ஈக்குவல் தான், இவங்க சாமி கும்பிட்றது ஈக்குவல் தான். அதை ஒன்றாவே பார்க்கலாமே, அப்படி கன்வே பண்ணீங்களா? அப்படி அது என்ன இப்போ பெரும்பான்மையான இப்போ நீங்கள் வந்து அரசாங்க அலுவலகங்களில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒருத்தவங்களுடைய இதுதான் இருக்கும். இப்போ வந்து கோவிலில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வகையிலுமே அது வந்து இதுவாக தெரியாது. ஆனால் சிறுபான்மை மக்களுடைய இது வழிபாடுகள் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. எல்லாருக்கும் வந்து எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க உணவுலேருந்து உடையிலேருந்து எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்போது இது வந்து அவருடைய இது அதுவும் அந்த நேரம் வந்து அவர் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறனால அவர் கேட்குறாரு, ரொம்ப பதட்டமாக இருக்கேன், என் மனநிலை எதுவாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அதை ஒருத்தர் வந்து அனுமதிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் எல்லாமே இது அந்த டெமோக்ரஸி தான் நம்ம வந்து அங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ பின்னாடி ஒரு பொண்ணு சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த மனநிலையாக உங்களுக்கு வந்து அது வந்து உறுத்தலை, இது உறுத்துதுன்னா அது நம்மளுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. ஆனால் இதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா இது ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்குமான உரிமையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றதான் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இப்படி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்களுக்கு சில நெருக்கடிகள்லாம் வந்ததா? ஏன்னா வந்துட்டு எடுக்கும்போது சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, ஏதாவது நெருக்கடி? எதுவுமே இல்லை. சொல்ல போனா இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப அன்பா பேசுறாங்க. எனக்கு இது வந்து சென்சார்ல இருக்கும்போதுமே, சென்சார் போகும்போது நான் எப்படி சென்சார் கொடுத்தாங்கலாம் என்ன கேட்டாங்க. பட் ஆனால் சென்சார் ஆஃபீஸில் வந்து அவ்வளோ அழகாக அவங்க இது பண்ணாங்க.
எந்த இடத்துலையுமே அவங்க வந்து நம்மளை போட்டு இந்த சீன் இங்கே இருக்கக்கூடாதுங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அவங்க ரொம்ப படத்தை பார்த்தாங்க, பிடிச்சிருந்துச்சி. சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் இருந்தது, அங்கே புழக்கத்தில் இருக்க வார்த்தைகள் இருக்கும்ல, அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மியூட் பண்ணிக்கங்கன்னாங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு இது பண்ணாங்க. மற்றபடி இந்த படத்தை வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப பார்த்து சந்தோஷமாக இருந்தது. கலையரசியோட அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தாங்களே, அவங்க தான் மைனால அமலாபால் அவங்களுக்கு அம்மாவை பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அது ஆக்சுவலாக கான்சியஸாக வச்சதா இல்லை ரொம்ப இதாக நடந்ததா? இல்லை நம்ம அப்படி கான்சியஸாக நடக்கலை. என்னென்னா அவங்க வந்து ஊர் முகம், அவங்க பேசினாலே ஊருடைய ஸ்லாங் இருக்கும். ஸோ எனக்கு அப்புறமா அந்த டோனும் நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து பூவிதா மேம் வந்து அங்கே, ஏன்னா அப்போ ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த இது வந்து, அதனால் பெரிய அளவில் நமக்கு டக்குன்னு இது பண்ண தெரியல. அதுக்கப்புறம் நாங்களாம் தப்பு இல்லை, எனக்கு அவங்க ரொம்ப அழகாக எனக்கு அது ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமா. அது தப்பாலாம் எனக்கு இது ஆகலை. அந்த 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 செட்டப்பை நாங்கள் பண்ணல. அதை மைனாக்கு அம்மாவை பண்ணாங்க, அதனால எங்கள் அம்மாவை. இப்போ படங்கள்ல நிறைய காட்சிகள் எடுத்திருக்கலாம், ஏதாவது சில காரணங்கள் நீக்கப்பட்ட காட்சிகள் அப்படி ஏதாவது இருக்கா? எதுவுமே நாங்கள் பண்ணல, எடுத்தது அப்படி இது. ஆமாம், இந்த படம் இந்த கதையில் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, முதல்ல நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் எழுதிட்டோம், பக்காவாக எழுதிட்டோம். எடிட்டரோட உட்காந்து ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத எல்லாமே வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த என்ன எடுக்க போகிறோமோ அது மட்டும் இருந்தது. ஸோ ஏன்னா இந்த மாதிரியான படங்கள், கண்டென்ட் படங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து அதை தயாரிக்கிறது முன் வரதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான மக்கள் என்னவா எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போது இதில் வந்து நம்ம பொருட்செலவும் ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. அப்போ எனக்கு இது வந்து அந்த ஒரு பெரிய இது இருந்தது. ஸோ அந்த லிமிடேஷனில் நம்ம அதை ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறது தான் அதை வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எனக்கு எடிட்டர் ஃபிலோ அவர் வந்து ஃபுல்லாக பக்காவாக உட்காந்து நாங்கள் எல்லாத்தையும் முதலையும் முடிச்சுட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் எழுதணும், எழுதுனதில் எடிட் பண்ணிவிட்டு அதை மட்டும் தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் எனக்கு பெரிய அளவில் அதில் எங்கேயுமே எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜஸோ இல்லை அந்த மாதிரி நான் எதுவுமே இது பண்ணல. அது ஒரு பெரிய இது தானே, ஏன்னா வந்து அதுக்கு செலவு பண்ணுற காசும் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட், ஆர்டிஸ்டோடைய டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அது மாதிரி நம்ம குறைச்சிருவோம், அப்படி குறைஞ்சிருந்தாங்க. இல்லை உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைலே அதான், நம்ம வந்து தேவையில்லாதெல்லாம் வேணாம். எனக்கு இப்போ வந்து அது தோணுது, இப்படியே ஒர்க்கிங் ஸ்டைலாக வச்சுக்கலாமோன்னு தோணுது. இப்போ எழுதிட்டு அதே மாதிரி எடிட் பண்ணி அழகாக கொண்டு போகலாம், தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைப்போம். இந்த படத்தில் அக்ஷய் அவர்களாக இருக்கட்டும், அனிஷ்மா அவர்களாக இருக்கட்டும், புதுமுகங்கள் தான் அப்படின்னு ஆனால் தெரியவே இல்லை. அவங்க அவ்வளோ அழகாக அவங்க கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்தீங்க இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு? முதல்ல நம்ம சொல்லிடுறோம்ல, ஸ்கிரிப்டை முதல்ல சொல்லிடுறோம், மூட் செட் பண்ணிடுவோம். இந்த கதைக்கு என்ன மூடோ அந்த மூடை செட் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த ட்ரைனர் இருக்கார்ல, அவர் அதுக்கேற்ற மாதிரி அதை ட்ரெயின் பண்ணுவார். இப்போ நான் இதை பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இது வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே இவங்க என்னவா பண்ணுறாங்க, இது கரெக்டாக இருக்கா இல்லையா, இதுதான் நான் பார்க்கணும். எனக்கு இது பார்க்க நமக்கு அது அவ்வளோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரியும் இந்த மூடில் தான் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதனால் அதே மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டுகளும் வந்து சாதாரண நாட்கள் கிடையாது, சும்மா வேணால் புதுசாக இருக்கலாம். பட் அவங்க அந்த மூடில் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது என்னவா இருக்கும்னா, அவங்க அந்த லிமிட்டேஷனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஜாலியாக வெளியே விளையாடிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்துட்டாங்க, செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, வேலை செய்கிறாங்கன்னா எல்லா நடிகர்களுமே ரொம்ப அழகாக அவங்களோட இன்புட்டை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. எனக்கு எங்கேயுமே பிரச்சனை வரல. இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, என்னடா சுற்றிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக அந்த இதுக்குள்ளே வாங்கடா இதுக்குள்ளே வாங்கடான்னு சொல்லல, மூடுக்குள்ளே வந்து நடிகா அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லா நடிகர்களுமே, இவங்க மட்டும் இல்லை, அனிஷ்மா இது மட்டும் இல்லை, பார்த்து எல்லாருமே, எல்லா நடிகர்களுமே அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்க அதை அழகாக. ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் முன்னாடியே எல்லா நடிகர்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறான்னு நான் சொல்லிவிடுவேன். நான் ஸ்க்ரீன் பிளே சொல்லிடுவேன், என்ன பண்ண போகிறீங்க, என்ன இது பண்ண போகிறீங்க. அப்போ அவங்க அதுக்குள்ளே வந்துடுவாங்க, வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க. விக்ரம் பிரபு அவர்கள் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸா போலீஸ்க்கு? அவர் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். போலீஸ் பற்றின புரிதல் நிறைய இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஒரு நம்ம இந்த மாதிரி ஷட்டில்டாக ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அவருடைய ஏஜுக்கு மெச்சூரிட்டியாக ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஏன்னா நான் அப்போ தான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து நடிகர்களோட பெருசாக பழக்கம் கிடையாது. ஸோ அப்படின்னும்போது நம்ம வந்து நம்மளை கம்ஃபர்ட் பண்ண வேண்டியதுக்கு ஒரு ஆள் வேணும். விக்ரம் பிரபு சார் மாதிரி ஆள் வந்து அவர் தான் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ வாங்க படத்தை பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வாங்க. இப்போ இப்படி ஒன்று இருக்கும்போது என்னால் வந்து நான் சொல்லி புரிய வைக்க முடிஞ்சுது. ஸோ அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ இது கொடுக்க மாட்டாங்க சிலர். ஸோ நம்ம ஏன்னா நிறைய டைலாக்ஸ் இருக்காது, நிறைய ஒரு க்ளோஸ்அப் தான் வச்சுருப்பேன், ஒரு அமைதியாக பார்க்குறது இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, எதுக்காக இதை பண்ணுறோன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணார். ரொம்ப அது இன்றைக்கி பயங்கரமாக அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெற்றிமாறன் அவர்கள் நிறைய பேர் பாராட்டினாங்க, இயக்குநர்கள் அமீர் அவர்கள், மாரி செல்வராஜ் அவர்கள், சங்கர் சார். வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொன்னார்? அவர் படம் பார்த்தாட்டு வெளியே வந்தார், படம் நல்லா இருக்கான்னாரு. அவருக்கு எப்போதும் வந்து இந்த எனக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு லவ் எடுக்க தெரியாதான்னு. ஆமா, லவ் எடுக்க தெரியாது, உங்களுக்கு லைஃப்ல லவ்வே வராதுடா, ஏன்னா நீ அவரு அப்படி பார்த்தே இருக்காரு, நம்ம அப்படியே இருந்துட்டோம். அதனால அவருக்கு எனக்கு அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லவ் சீன் தான்டா கொஞ்சம் அப்படின்னாரு. ஏன்னா பொண்ணுங்க அழுகுறது அவருக்கு பிடிக்காது. நான் சரிங்க சார் நான் விட்டேன். ஆனால் என்னென்னா மற்ற எல்லாருமே படம் பார்த்த எல்லாருமே சூப்பராக இருக்குது, அவர் சொல்லிட்டாருன்னு எதாவது பண்ணிடாத, நான் எதுவும் அது வந்து என்னென்னா அவருக்கு அப்புறமா அவர் வந்து அதுக்கப்புறமா கூப்பிட்டு நாள் சொன்னார், அடுத்த படம்லாம் வந்து சொன்னார், நல்லா தானே இருக்குது. நான் வந்து இதுவாக சொன்னால் கூட மற்றவங்க உனக்காக சப்போர்ட் பண்ணி வந்து இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உண்மையிலேயே அது நல்லாயிருக்கு.
அப்படின்னு அவரே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அப்புறம் அவர் கூட அவர்கிட்ட வேலை செய்யறது ஒரு ஃபேமிலி தான் அது. நாங்கள் வந்து ரொம்ப 24 hours அவர் கூடவே தான் இருப்போம், எப்போதும் அவர் கூட தான் இருப்போம். அந்த ஆஃபீஸும் ஒரு வீடு மாதிரி தான். ஸோ இப்படியே நம்ம ரொம்ப வருஷமாக இருந்ததுனால என்னவாக இருக்கும்னா நாங்கள் கொஞ்சம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அவர் ரொம்ப தெளிவாக நம்மகிட்ட அதை இது பண்ணுவார். என்ன பண்ணக்கூடாதுன்றது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ இந்த சினிமாக்குள்ளே வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸோ வந்து ஒரு ஒரு உமனை வீக்கெண்ட் ஜென்ரலாக காட்டுறது இருக்குல்ல, ரொம்ப வீக்காக காட்டுறது, ஸோ வந்து மாற்றுத்திறனாளிகளை தப்பாக காட்டுறது, ஸோ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை தப்பாக காட்டுறது, அந்த பார்வை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம்னு. ஸோ அந்த பார்வையை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எந்த படங்களையும் நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக. எனக்கு தானே வெற்றிமாறன் சார் கூட நீங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க ஃபேமிலி அப்படின்றப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கத்தானே செய்யும். அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதுதான் வந்துட்டு ஒரு ஹிந்துவாக அது முஸ்லீமாக மாற்றுச்சா கதையில்? இல்லை, நான் தான் சொன்னேன்ல, தமிழுடைய அசிஸ்டன்ட் வந்து ஜோதி. நாங்கள் ஸ்கிரிப்டை பேசும்போது வந்து எங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஏதோ ஒன்றில் குறையுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. அப்போ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் கேட்டார், ஏன் சார் வந்து ஒரு முஸ்லீமாக தான் எப்படி சார் இருக்கும்னாரு. சொல்லும்போது டக்குன்னு நமக்கு ஆமாம் இல்லை நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சரி ரைட்டு ஓகே நானும் தமிழ் பேசி அதுக்கப்புறம் நான் போய் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணோம், ஃபோன்லேயே பேசிட்டு அதுக்கப்புறம் அது வந்துதான் இங்கே ஒரு இடத்துல ஸ்பார்க் நடக்கும். ஏன்னா சில நேரங்கள் இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து விடையை வச்சுருப்போம், ஆனால் நம்ம எங்கேயே தேடிட்டு இருப்போம். இப்போ இந்த படம் முடிஞ்சுது, இந்த படம் முடியும் போது இந்த படத்தை முடிச்சு ப்ரீவியூ ஷோ போட்டு காட்டுறோம். அப்போ நான் தோழர்கள்லாம் போட்டு காட்டுறேன். அப்போ வந்து ஒரு தோழர் வந்து படம் பார்த்துட்டு அவர் பர்சனலாக மெசேஜ் அனுப்புகிறார். ஒரு நண்பர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் அனுப்பும்போது அவர் வந்து ரொம்ப ஒரே ஒரு விஷயம் சொன்னார், தொடர் எனக்கு வந்து இது. அப்போ வந்து அந்த இதில் என்னவாக இருந்ததுன்னா ரொம்ப மூணாம் ரமேஷ் பேசுனதில் நாங்களும் மனுஷனா இந்தியனா தமிழனா வாழணும் தாண்டா நினைக்கிறோன்னு வச்சுருந்தேன். நான் வச்சுருந்தது வாழணும் தாண்டா நினைக்கிறோன்னு இருந்துச்சு. அவர் பார்த்துட்டு சொன்னார், இல்லை தொடர் எனக்கு அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்க. அதுதான் அப்போ தான் நமக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமாம் இல்லை நம்ம ஏன் வந்து இப்படி எழுதிட்டோம். எனக்கு டப்பிங் பண்ணும்போதும் அது தெரியல, ஸோ இது பண்ணும்போதும் தெரியல. ஸோ வந்து எனக்கு இந்த அவர் சொன்னதுக்கப்புறம் அது தெரியுது. ஸோ வந்து எனக்கு அது பயங்கர இதுவாக இருந்துச்சு, என்னடா இது வந்து நம்ம இது மிஸ் பண்ணிட்டோமே. அப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, இன்புட் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பயங்கர அது யார் சொன்னாலும் அதை கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சரியாக இருக்கும் பட்சத்தில் யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். இன்றைக்கி அது வந்து பயங்கரமாக பேசப்படுது. நிறைய பேர் நல்ல ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, ரொம்ப குட் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். பட் அதில் பர்டிகுலராக வந்து யாராவது இந்த சீன் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, இந்த சீன் நல்லா இல்லை, இது ஏன் வச்சிங்க அப்படின்ற சில விஷயங்கள் ஏதாவது வந்துதான்? இல்லை, எனக்கு அந்த மாதிரி யாரும் வரும். எல்லாருக்குமே வந்து என்னென்னா இது படம் வந்து நேர்த்தியாக இருக்குன்றாங்க, எல்லாமே ஷார்ப்பாக இருக்குன்றாங்க. ஸோ வந்து அதுவே இதுதான் இந்த சீனாக. ஏன்னா எப்போது வெற்றி சார் சொல்லுவார், நிறைய அவர் கண்ணுக்கு வந்து தப்பு தான் தெரியும், பார்க்கும்போதே அவர் கண்ணுக்கு தப்பு தான் தெரியும். ஏன்னா நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பார், அதனால் அவர் பார்க்கும்போது அப்படி தான் பார்ப்பார். அவர் வந்து நல்லா இருக்குன்ட்டார். ஸோ இப்போ மற்ற எல்லாருக்குமே வந்து என்னன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்குன்றாங்க. அது பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம். பட் எடுத்த உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் இதை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு படம் அது இருக்குங்க. இப்போ அவர் வந்து பேரலை மில்டன் சொல்லிட்டு அதனால் தோழர் சொல்கிறாரு, இங்கே வந்து வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை இப்போ நான் யோசித்தேன், அதை நான் மறுநாளே போயிட்டு நான் டப்பிங் பண்ணிட்டேன். அவர் மில்டன் சொன்னதை நான் அப்படியே டப்பிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம இதை மிஸ் பண்ணோம், இது எப்படி மிஸ் ஆச்சு நம்ம யோசிக்கிறது இருக்குல்ல, இது எப்படி நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோம்னு ஒன்று இல்லை. அது வந்து அதெல்லாம் வந்து என்ன வேணா எனக்கு எல்லாமே வந்து படம் வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யாராவது எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மாற்றிருக்க முடியாதுல்ல. ஸோ இதுதான் நான் வந்து என்னென்னா இது எல்லாருடைய இன்புட் இருக்குது. நம்ம ஒரு படம் வந்து நான் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து இதை பார்க்குறாங்க, பார்த்து அப்படி ஒரு இன்புட் கொடுக்குறாரு. அதை கொடுத்ததுக்கப்புறம் நான் அதை ரெடி பண்ணி திரும்ப போகிறேன், இது போய் மக்கள்கிட்ட சேருது. மக்கள்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, சேர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ண முடியும் பண்ணணும். அது எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, பார்க்குற எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன். பார்க்குற சும்மா சொல்கிற ஒரு வார்த்தை நம்ம அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போகிறதுக்கு உதவுது. அதனால் அந்த படம் நேர்த்தியாக இருக்குது. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும் உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக. ஒரு படம் நல்ல படம் கொடுத்துட்டீங்கன்றப்போ இவருடைய அடுத்த படம் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இப்போ வச்சுருக்கீங்களா? இல்லை, போயிட்டுருக்கு. நான் இப்போ கதை எழுதிட்டு இருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு என்னென்னா உண்மைக்கு நெருக்கமாகவும் எளிய மதிலுடைய இதுவாகவும் தான் நான் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் வாழ்ந்திருக்கேன், நம்ம அப்படி தான் இருக்கோம். ஸோ அப்படின்னும்போது எனக்கு அந்த மாதிரியான கதைகள் தான் பிடிக்கும். அப்புறம் ரொம்ப க்ளோஸ் டு ரியால் போய் பார்க்கணும். ஒரு மனிதர்கள்ன்றது வந்து வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்க உணர்வுகள் தான் அதை வந்து வெளிப்படுத்துகிற இது. ஸோ அதை வந்து என்னவா வெளிப்படுத்துகிறோன்றது இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியல் போய் பார்க்கணும் அப்படின்றத நான் ரொம்ப இதாக பார்க்குறேன். நிறைய சொல்லியிருப்பாங்க, சார் இது எங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த சீன் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படி நிறைய சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு படிக்கும் போதோ இல்லை கேட்கும் போதோ பரவாயில்ல நம்ம எடுத்ததுக்கான ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு ஏதாவது தோணுச்சா? எடுத்ததுக்கான சக்ஸஸ்ன்னு நம்ம இதை பார்க்க முடியாது, ஏன்னா இது நம்ம வேலை, என் வேலை. இது ஓடிலாம் நான் ஒன்றும் பண்ணிட முடியல.
அதான் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து படம் கொண்டாடிட்டாங்க. கொண்டாடாமல் அது பேக் ஆகிடுச்சுனால நல்லா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, இதுக்கும் நான் எடுக்க வேண்டியதான் என் வேலை. அதை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மக்கள் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி பேசுகிறாங்க. ஸோ வந்து இப்போ அப்துல் கேரக்டரை பற்றி பேசுகிறதாகட்டும், கதிரவனை பற்றி போலீஸ்கார் ஒருத்தர் பேசுகிறாரு, அப்துல் மாதிரி இருக்க ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வந்து கலையரசி மாதிரி இந்த காதல் காட்சிகளுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுவாக கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு நல்லா இருந்திருக்குன்றாங்க, இருந்ததுன்றாங்க. ஸோ இப்படி இருக்குல்ல, எல்லாரையும் நம்ம வந்து என்னவா பண்ணியிருக்கோம்னா அவங்களுடைய பழைய நினைவுகளை கிளறி இருக்கும். காதலாக இருந்தால் பழைய நினைவுகள் கிளறி இருக்கும், துன்பமாக இருந்தால் அவங்க போலீஸ்கிட்ட அவங்க பட்ட அனுபவங்களை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அவங்களே நம்ம வந்து யோசிக்க வச்சுட்டோம். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். நம்ம வேலை என்னென்னா நம்ம வேலை பண்ணுறது தான். சரியாக எழுதுகிறோம், எடுக்கிறோம், அது சரியாக எடுக்கணும், நேர்மையாக எடுக்கணும், அது திரைமொழி சரியாக கொடுக்கணும். இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு மொழி என்னவா நம்ம வந்து இது பண்ணுறோன்னு இருக்குது. அப்போ இந்த மொழியை மட்டும், இந்த மொழிக்கு வந்து நான் மட்டுமா சொந்தக்காரனா கிடையாது, எனக்கு எல்லாருமே வேணும். கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருமே இதுக்கு இணைஞ்சி வேலை செஞ்சால் மட்டும், நடிகர்கள்லேருந்து எல்லாம் இணைஞ்சி வேலை செய்யணும். அப்போ இது ஒரு டீம் ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த வெற்றி இதில் ஒரு டீம் ஒர்க்குக்கான வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு அழகான திரைப்படம் கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்கள் வெற்றி அடையட்டும். ரொம்ப நன்றி. நன்றி.